வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வாழை மரம் வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி எல்லாமே, இது எல்லாமே கற்பூரவள்ளி தான். இங்கிட்டு வந்து பூவங்கட்டை எல்லாமே வச்சுருக்கோம். பூவங்கட்டை தாறு விட்டு இந்தா அங்கே பாருங்கள், தாறு விட்டு அங்கே நல்லா காய் தான் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பக்கம் தாறு விட்டுருக்கு. தாறு விட்டு கொஞ்சம் விளைஞ்சிருச்சு காய். இதில் வந்து பாதி காய் வந்து அக்காவுக்கு வெட்டி கொடுத்துட்டோம். அக்கா வந்திருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு 2 சீப்பு, அக்காவுக்கு மூத்த அக்காவுக்கு வெட்டி கொடுத்துறோம். வெட்டி கொடுத்து இன்னும் 2 சீப்பு இருக்குது, 3 சீப்பு இருக்குது. இதில் 3 சீப்பு இருக்குது. இந்த 3 சீப்பு அப்படியே வந்து நம்ம 10 நாளில் பழுக்க ஆரம்பிச்சிடும். 2-3 நாளில் பழுத்துரும். இது தென்னை மரங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் போய் வாழை மரம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. பார்க்குற பக்கத்துலேயே பார்த்தா சரி இங்கிட்டலாம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேலே இங்கே பார்த்தா வாழை கற்பூரவள்ளி. இதையும் கற்பூரவள்ளிங்க. கற்பூரவள்ளி பார்த்தா மேலே பழுத்துச்சு. இங்கே பாருங்க, மேலே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் விளைஞ்சி போச்சுங்க. காய் விளைஞ்சி மேலே பழுத்துருச்சு. பழம் உடனே பழம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகிறோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் பழத்தை வெட்டிடுவோம். வெட்டி உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன். பாருங்கள், இதாங்க கற்பூரவள்ளி. பழத்தை பாருங்கள், கற்பூரவள்ளி காய் எவ்வளோவுக்கு நல்லா முத்தி விளைஞ்சிருச்சு பாருங்கள். சவுண்டை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா டப்பு டப்புன்னு கேட்கணும். அப்போ தான் அந்த காய் நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு தெரிய வரும். பாருங்கள், பாருங்க காயை பாருங்கள், நல்லா விளைஞ்சிருச்சுங்க நம்ம காய் தாங்க நம்ம தோட்டத்தில். இப்போ நம்ம வெட்டிடுவோம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெட்டிடுவோம். வெட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்கில் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் பழம் பழுத்துருச்சுங்க. நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம வெட்டிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். காய் இந்த மரம் தான். அடுத்த மரமும் தாறு விட போகுது. இன்னும் 2-3 நாளில் இந்த வாழை தாறு விட்டுறோம். தூர் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா தாறு விட்டுறோம். இன்னும் 2 ஒரு 5-6 நாளில் தாறு விட்டுறோம். தாறு விட்டோன்னே நம்ம இதையும் வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். அடுத்ததான் இது பாருங்கள், நம்ம கற்பூரவள்ளி தான். பார்க்க அவ்வளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. பழம் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். பாய்.